ஐபிஎல் 2025 சீசனுக்கு முன்பு மெகா ஏலம் நடத்தப்படுகின்றது. நடப்பு சீசன் தான் தற்போது இருக்கும் அணிகளுக்கு கடைசி என்பதால் இந்த வருடம் விளையாடக்கூடிய வீரர்கள் அடுத்த ஆண்டு வருவார்களா என்று நமக்கு தெரியாது. இதனால் சீசன் ஒரு உணர்ச்சி பூர்வமான தொடராக ரசிகர்களுக்கு இருக்கின்றது. இந்த நிலையில் மெகா ஏலத்தில் இருக்கும் ஒரு முக்கிய விதியை மாற்ற வேண்டும் என பல முன்னணி அணிகள் போர்க்கொடி தூக்கி இருக்கிறார்கள். அதாவது மெகா ஏலத்தில் வெறும் 4 வீரர்களை மட்டும்தான் ஒவ்வொரு ஐபிஎல் அணியும் தக்க வைக்க முடியும். இதில் அதிகபட்சமாக 3 இந்திய வீரர்கள் மற்றும் அதிகபட்சமாக 2 வெளிநாட்டு வீரர்கள் ஆகியவர்களை தக்க வைத்து கொள்ளலாம் என்ற விதி இருக்கின்றது. மேலும் முந்தைய மெகா ஏலத்தில் கொண்டு வரப்பட்ட ரைட் டு மேட்ச் கார்டு என்ற வாய்ப்பை பயன்படுத்தி கூடுதலாக 2 வீரர்களை தக்க வைக்கும் முறையும் ரத்து செய்யப்பட்டு இருந்தது. இந்த நிலையில் இந்த விதியை தான் மாற்ற வேண்டும் என தற்போது ஐபிஎல் அணிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள ஐபிஎல் அணிகள் தாங்கள் பெரும் கஷ்டப்பட்டு ஒரு அணியை உருவாக்கி அதனை செட் செய்வதற்குள் அடுத்த 3 ஆண்டுகளில் மீண்டும் மெகா ஏலம் நடைபெறுவதால் அணியை மீண்டும் முதலில் இருந்து தயார் செய்வது கடினமாக இருப்பதாக தெரிவித்துள்ளனர். இல்லை 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மெகா ஏலம் நடத்துவதாக இருந்தால் தற்போது இருக்கும் 4 வீரர்களை தக்க வைத்து கொள்ளலாம் என்ற விதியை மாற்றி 8 வீரர்களை தக்க வைத்து கொள்ளலாம் என்று புதிய விதியை கொண்டு வாருங்கள் என ஐபிஎல் அணிகள் தெரிவித்துள்ளனர். தற்போது சிஎஸ்கே அணியை பொறுத்தவரை அடுத்த 10 ஆண்டுகளுக்கு தேவையான வீரர்களை தயார் செய்து வைத்திருக்கிறார்கள். தற்போது 3 ஆண்டுகள் தான் முடிவடைந்துள்ள நிலையில் மீண்டும் புதிய அணியில் கொண்டு வர வேண்டும் என்றால் அவர்கள் மீண்டும் கஷ்டப்பட்டு தங்களுக்கு வேண்டிய வீரர்களை தயார் செய்ய வேண்டும். இதனை ரசிகர்கள் கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதால் இந்த விதியை ரத்து செய்ய வேண்டும் என்று ஐபிஎல் அணிகள் வலியுறுத்தியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி முடிவடைகின்றது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.